வணக்கம் எல்லாருக்கும். வெல்கம் டு தமிழ் மிக்ஸ் மீடியா. இன்றைக்கி என்னுடைய வீடியோவில் முதலாக ஒரு சின்ன க்ளீனிங் வீடியோ ஃபுல்லாக காட்டியில் ஒரு சின்ன இதைத்தான் ஒரு சின்ன டிப்ஸை நான் யூஸ் பண்ணுறது, நான் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்றதை தான் காட்ட போகிறேன். ஓகே வாங்க. இது என் மகள் கதவுகளில் இப்போ ஒரு கிழமையாக செய்த வேலை தான். இது கலர் பேப்பரில் அடிச்சிட்டு நான் பார்க்காத டைம் கதவில் பெண்ணாலையும் கீறி இருக்கிறா, பெயிண்டிக்ஸாலையும் கீறி இருக்கிறா. வெள்ளை கலர் ஆயில் பெயிண்ட் அடித்தது இது கதவு. அதில் இப்படி கீறி வச்சிருக்கிறா. இங்கால வெள்ளை கதிரை அதில் சிவப்பு கலர் பெண்ணால் கீறி வச்சிருக்கிறா. தண்ணியால் துடைச்சி பார்த்தேன், போகையில். அதுதான் இப்போ நான் இதை எப்படி க்ளீன் பண்ண போகிறேன்ட்டு வாங்க பார்க்கலாம். இப்போ இதுக்கு நான் வேண்டி வச்சுருக்கிறது இதுதான். நம்ம வளமையாக ஏதாவது டீப் க்ளீனிங்குக்கு நான் பயன்படுத்துகிற ஸ்ப்ரே. இதில் எழுதி இருக்கிறபடி அடுப்புகள், கதிரை, ஷர்ட்டில் கூட ஏதாவது மாக்குகள் பட்டால் இதன் மூலம் க்ளீன் பண்ணலாம். ஆனால் இதை க்ளீன் பண்ணும்போது நான் இப்போ வீடியோ எடுக்கிறபடியாக கை க்ளவுஸ் போடையில் நான் மாஸ்க் போட்டிருக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் ஃபோராக இருக்கும் இது இந்த ஸ்ப்ரே. ஓகே, இதை இப்போ ஸ்ப்ரே அடிச்சிட்டு ஒரு நிமிஷம் அப்படியே விட்டுட்டு கன நேரம் விட தேவையில்லை. இந்த அடிக்கைக்கே பெயிண்டிக்ஸாண்டா இந்த ஸ்ப்ரேக்கு கலருது. ஆனால் பென் கொஞ்சம் டீப்பாக தான் நான் க்ளீன் பண்ணணும். ஆனால் ஊத்தைகள் அல்லது அடையாளங்கள், சும்மா கை அடையாளங்கள் எல்லாம் இந்த ஸ்ப்ரேயில் நல்ல இலகுவாக க்ளீன் பண்ணலாம். இப்போ வீடியோ எடுக்கிறபடியாக நான் தனியாக தான் அந்த ஒற்றை கையால் வீடியோ எடுக்கிறபடியாக இந்த கைப்பிடி உள்ள இந்த ப்ரஷ்ஷால் முதல் எல்லா இடம் தேய்ச்சி விட்டுட்டு இப்போ ஒரு சின்ன இந்த ஸ்பாஞ்ச் இதால் க்ளீன் பண்ண போகிறேன். இப்போ க்ளீன் பண்ணி கொண்டிருக்கிறேன் அப்படியே. ஓகே, இது அலுமாரியில் வெள்ளை கலர் அலுமாரியில் பென்சிலால் எழுதியிருக்கிறேன். அதுவும் கொஞ்சம் போகிறது கஷ்டமாக இருந்தது. முதல்ல நான் அந்த ஸ்ப்ரே அடித்து க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நாங்கள் கையுக்கு நிகத்துக்கு கியூடெக்ஸ் அடித்து அழிக்கிறதுக்கு பயன்படுத்துகிற அந்த டின்னர் அதைத்தான் கொஞ்சம் விட்டு அந்த டிஷ்யூவால் துடைச்சினான். அந்த பென் அதால் மட்டும்தான் போகுது. ஆனால் நீங்கள் உங்களோட பெயிண்ட் என்னென்னா சில பெயிண்ட் உடனே அந்த டின்னர்களுக்கு எடுபட்டுரும். என்னுடையது அலுமாரியெல்லாம் இந்த ஸ்ப்ரே அடித்த பெயிண்ட் என்னபடியாக எதனாலேயும் அந்த பெயிண்ட் எடுபடாது. இந்த கதிரையிலெல்லாம் எடுபடாது, அந்த பெயிண்ட் விலகாது. இந்த கதவுலேயும் அப்படித்தான் ஆயில் ஸ்ப்ரே அடிச்சிருக்கணும் இந்த கதவுகளுக்கு. அதனால் அந்த வெள்ளை கலர் எடுபடாது. ஓகே, எப்பவும் இந்த மருந்துகள் பாவிக்கும்போது கை க்ளவுஸ் போட்டு தான் க்ளீன் பண்ணணும். இல்லாட்டி இந்த ஊற்றியை எப்படி எடுக்குதோ அதே மாதிரி கையில் இருக்கிற கைக்கு கூடாது. இப்போ நான் அந்த டின்னரை அந்த கதவுலையும் பெண்ணால் எழுதி இருக்கிறதுக்கு இந்த இதால் தான் யூஸ் பண்ண வரும். கொஞ்சம் போட்டுவிட்டு அதை தேய்ச்சி எடுத்து விட்டால் போயிடும். இது நான் யூஸ் பண்ண ஒரு டெக்னிக் தான். என்ன சொன்னால் போகுதில்லை அந்த இதுக்கு. ஆனால் அந்த ஊத்தைகள், பெயிண்ட்டுகள், இந்த பெயிண்டிக்ஸுகள், கையடையாளங்கள், மற்றது சாப்பிட்டு ஊற்றுனதுகள் எல்லாம் இந்த முதல் அடித்த கரோலின் அந்த ஸ்ப்ரே சூப்பராக க்ளீன் பண்ணலாம். அது கஷ்டமே இல்லை, சும்மா அடித்து போட்டு துடைச்செடுக்கவே வருது. ஓகே, ஃபுல்லாக வெள்ளையாகவே இருந்த மாதிரியே வருது. நல்லா க்ளீனாக இருக்குது. இப்போ கொஞ்சம் இதால் நான் அங்கங்கே இருக்கிற கொஞ்சம் இதுகளையும் க்ளீன் பண்ணிடுறேன். அவள் பேப்பரில் கீறி போட்டு அதுக்கு பிறகு இதில் தான் ஃபுல்லாக கீறி விளையாடி இருக்கிறா. ஸோ சின்ன இடங்களுக்கு கூடுதலாக எல்லா பிள்ளைகளும் இப்படி தான் செய்வினமென்று நினைக்கிறேன். ஆனால் எனக்கு வெள்ளை கலர் தான் எல்லாமே விருப்பம் என்றபடியாக நான் வீட்டு முழுக்க வெள்ளை கலர் மேசை கதிரை. அதனால் இந்த மருந்து இருக்கிறதால நான் யோசிக்கிறதில்லை. ஓகே, இப்போ கதிரையும் கதவு அந்த அலுமாரி எல்லாமே நான் க்ளீன் பண்ணிட்டேன். கூடுதலாக இந்த கதிரையில் கூட பெயிண்டிங்ஸ் அடிச்சிருந்தவா, வேண்ட புதுசுலேயே அடிச்சிருந்தவா. உடனே நான் இந்த கரோலின்
அடிச்சிட்டு அந்த ஸ்ப்ரே அடிச்சிட்டு லைட்டாக க்ளீன் பண்ணவே வந்துட்டு அதுக்கு பிறகு நான் துடைச்ச எல்லாத்தையும் ஈரத்துணியில் 2 தரம் ஈரத்துணியால் போட்டு துடைக்க போகிறேன். பிள்ளை இருக்கிற இடங்கள் கையிலெல்லாம் வைக்கிறது தானே, அதனால் ஈரத்துணியால் தண்ணி அல்லது தண்ணி சில நேரங்களில் நான் தண்ணியும் மேலால் அடித்து துடைக்கிறேன். இப்போ நான் ஈரத்துணியால் செய்கிறேன். வெள்ளை கலர் வீட்டுக்கு வடிவும் நல்ல வெளிச்சமாக இருக்கும் தான், ஆனால் அழுக்குகளும் சீக்கிரத்திலேயே பட்டுடும். ஓகே, இதுதான் இன்றைய வீடியோ. இன்னும் தொடர்ந்து அடுத்த க்ளீனிங் வீடியோ அல்லது அடுத்த சமையல் வீடியோவில் சந்திக்கலாம். நீங்கள் முதல் என்னுடைய வீடியோ பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஓகே, நன்றி, வணக்கம்.